அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக இந்த 5 பொருட்களில் ஒரே ஒரு பொருளை வாங்குங்கள். உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு 100% கிடைக்கும். எளிமையாக அனைவராலும் வாங்கக்கூடிய பொருட்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பொருட்கள் வாங்குறதுனால உங்கள் வீட்டில் செல்வவளம் பெருக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த பொருட்கள் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், அப்போ தான் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த அக்ஷய திருதி அன்று நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கினாலும் சரி, மங்கள பொருட்கள் எது வாங்கினாலுமே உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். அனைவராலுமே தங்கம் வாங்க முடியாது. அப்போ மற்றவர்கள் என்ன வாங்கலாம்? முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி, புது வீடு, புது காரு, இடம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம். அப்போ நம்ம வீட்லேயும் செல்வ வளம் பெருகணும், அடுத்த வருடம் நான் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 5 பொருட்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குங்க. முடிஞ்சிச்சுன்னா 5 பொருட்களுமே வாங்குங்க. கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் விரும்பிய நகைகள், நீங்கள் விரும்பிய இடம், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த 5 பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு பற்றி நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி தாயார் 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு ஒரு 20 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. கல்லுப்பு வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை உங்களுடைய சமையலறையில் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுருங்க. இந்த கல்லுப்புக்கு ஈடான ஒரு பொருள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அனைவருமே கல்லுப்பு ஒரு பேக்கெட் வாங்கி அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 20 ரூபாய் செலவில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் அக்ஷய திருதி அன்று வாங்கி பாருங்கள். அடுத்த வருடத்துக்குள்ளேயே தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். ஸோ இந்த பொருட்கள், அதாவது இந்த மற்ற 4 பொருட்களில் உங்களால் எது முடியுமோ அதை வாங்குங்க. முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்பு. இரண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார், லக்ஷ்மி தாயார் பொறிச்ச அந்த வெள்ளி நாணயம், இல்லை லோட்டஸ், இந்த தாமரை பொறித்த நாணயம், சிலைகளுமே பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் வாங்கலாம், விநாயகர் வாங்கலாம், லக்ஷ்மி தாயார் வாங்கலாம், பெருமாள் வாங்கலாம், முருகப்பெருமான் வாங்கலாம். உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் அந்த சிலைகளை நீங்கள் வெள்ளியில் வாங்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ வெள்ளி நாணயம் முடிஞ்சால் வாங்குங்க. முடியாத பட்சத்தில் நான் சொன்ன கல்லுப்பே போதுமானது. வெள்ளி நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே அந்த கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளி நாணயம் ஏன் அக்ஷய திருதி என்று வாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, தங்கம் வாங்க முடியாதவங்க கூட வெள்ளி வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நாணயம், பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சுக்கிர பகவான் அருள் கிடச்சிச்சின்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வெள்ளி நாணயங்கள் வாங்க சொல்கிறது. அதே மாதிரி தான் நமக்கு கல்லுப்புமே மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம கல்லுப்பு வாங்குகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பொருள் பித்தளை, செம்பு பாத்திரங்கள். முடிஞ்சிச்சுன்னா சின்ன அளவில், ரொம்ப பெரிய அளவில் வேணாம், சின்ன பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் வாங்கலாம். தங்கம் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. நீங்கள் மண்ணிலேருந்து இருக்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி மண் பாத்திரங்கள் கூட நீங்கள் வாங்கலாம். சின்ன சின்னதாக மண் கப்ஸ் இருக்கும், குட்டி பானை இருக்கும், இந்த மாதிரியான பொருட்களும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதனால தான் நம்ம தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு பாத்திரங்கள் இது எல்லாமே ஏன் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம வெறும் தங்கம் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கடனை வாங்கி இந்த மாதிரி வாங்காதீங்க. நம்ம கடன் அந்த நாட்களில் வாங்கி அப்படி தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பொருட்கள் வாங்கினாலே போதும். கண்டிப்பாக நீங்களும் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பிரபஞ்சம் பூர்த்தி செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா நவதானியம். ஸோ இது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா நவதானிய பேக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் நீங்கள் வாங்கிட்டு வைத்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குறிப்பாக புதன்கிழமை வந்திருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லக்கூடிய இந்த தானியம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பவுலையோ பிளேட்லேயோ போட்டு பூஜையில் வைத்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நவதானியம் அப்படின்றப்ப அதுலேயே எல்லாமே கிடச்சிரும். அந்த நவதானியம் பாக்கெட் வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் உணவு பற்றாக்குறை, பஞ்சம் என்பது ஏற்படாது. அடுத்து வேறு என்ன தானியங்கள் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பருப்பு வகை வேணால் வாங்கலாம். குறிப்பாக பச்சரிசி வாங்கலாம். அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு தேவையான அரிசி வாங்கலாம். பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, சுக்கிர பகவானுக்கு உரியது. அதே மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சுக்கிர பகவானுக்கு உரியது. ஆல்ரெடி வெள்ளி நாணயம் சொல்லியிருப்பேன், கல்லுப்பு, இது எல்லாமே வெண்மை நிறத்தில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்றதுனால தான் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம குறிப்பாக வைக்கிறோம். இது இல்லாமல் வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மங்கள பொருட்கள் எது வேணால் வாங்கலாம். மஞ்சள், குங்குமம், அதே மாதிரி சந்தனம், சந்தனக்கட்டை,
சந்தன பில்லை, சந்தன பவுடர், அந்த பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் சந்தன பவுடர். அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே ரூ. 10லேருந்து ரூ. 20 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களை வாங்கலாம். இந்த எல்லா பொருட்களுமே கம்பல்சரி வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் உங்களால் எந்த பொருட்கள் முடியுமோ அந்த பொருட்களை வாங்குங்க. அதை வாங்கி பூஜைகளை வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நவதானியங்கள் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை வரும். அதை பூஜைகளை வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறமா அடுத்த நாள், அதாவது ஒரு நாள் முழுவதுமே அப்படியே பூஜைகள் இருக்கட்டும். அடுத்த நாள் அதை பறவைகளுக்கு மண்பாங்கான இடத்துல மரத்துக்கடையில் தூவி விட்டுட்டுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு தானியம், அதாவது நவதானியம் அப்படின்றது ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய ஒரு தானியம். ஸோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு, அதாவது அந்த நவகிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நான் சிலைகள் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். வெள்ளி சிலைகள் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. வெள்ளி வாங்க முடிஞ்சால் வாங்கலாம், இல்லையா மண்ணாலான சிலைகள் கூட வாங்கலாம். மண் கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பாத்திரங்கள் விற்கிறாங்க. அதில் ஏதாச்சும் பாத்திரங்கள் வாங்கலாம். சிலைகள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும், இஷ்ட தெய்வம் பிடிக்கும்னா அந்த சிலைகள் வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பொருட்கள் வேணால் வாங்கலாம். ஸோ இந்த பொருட்களில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்று லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருகணும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மேன்மேலும் பெருகணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சிம்லரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.